ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலாவோட தேர்டு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மூணு பேராக வந்து பிரிஞ்சாங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து இப்போ வந்து களம் இறங்குனாங்க. அதில் வந்து சபரி பண்ண ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏன் பிக் பாஸ் கேட்கல அப்படின்ட்டு ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா பாவங்க ஆப்போசிட் டைரக்ஷனை சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அது பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது 3வது டிக்கெட் ஃபினால டாஸ்க்கு. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா சூப்பராக வந்து 9 பாயிண்டில் வின் பண்ணாங்க. 2வதாக வந்துட்டு அதுலேயே அரோரா வந்தாங்க. 3வதாக கமருதி வந்தாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் 2 வந்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சாண்ட்ரா வந்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்தாங்க. இந்த மாதிரி வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சபரியும் விக்ரமும் தான் வின் பண்ணாங்கன்ற விஷயங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் அது எப்படி வின் பண்ணாங்கன்றது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இப்போ 3 பேர் கிளம்புறாங்கனாங்க, திவ்யா, சபரி, அரோரா. எப்படின்னா அந்த பேஸ் இருக்குது பாருங்கள், அந்த சர்க்குலர் பேஸ், அதை வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு அதோடு சேர்ந்து சுற்றணும் அப்படி தானே சொன்னாங்க. அதை கூட ஸ்டார்ட் பண்ண உடனே திவ்யா அழகாக கரெக்டாக போனாங்க, அது கூடயே போனாங்க. அரோரா என்ன பண்ணாங்க, டக்குன்னு அப்படியே அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி கூடயே இந்த ஒரு சுற்றுக்கு 2 சுற்று கையிலேயே அப்படி பண்ணாங்க. அப்போ உடனே பிக் பாஸ் வந்துட்டு அரோரா கூட சுற்றணுன்னாரு. 2வது வாட்டி சொன்னார். ஆனால் சபரி அதை தான் பண்ணி டக்குன்னு முடிக்கிறாரு. ஆனால் சபரியை பற்றி பிக் பாஸ் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை, எதுக்கு சொல்லன்ற விஷயமே தெரில. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நான் தெரிஞ்சு ரொம்ப நேரமாக சுற்றிட்டு தான் அதை கழட்டினாங்க. ஆனால் சபரிக்கு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. உடனே அந்த பக்கம் போனார். ஆனால் அந்த பக்கம் கரெக்டாக பண்ணார், மெதுவாக கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பசலை ஸ்டார்ட் பண்ணார். பட் இந்த பக்கம் இருக்கிறவங்க ரொம்ப அநியாயத்துக்கு பாவம், கரெக்டாக பண்ணணும், திவ்யாலாம் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி ரொம்ப நொந்து போய் அதுக்கப்புறம் தான் எடுத்து அங்கே பக்கம் போனாங்க. சரி, இங்கேருந்து கழட்டிட்டாங்க, கரெக்டாக அந்த பக்கம் மாட்டிடுவாங்க. அங்கே பக்கம் போனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் அரோராவும் சரி திவ்யாவும் சரி சுற்றிட்டு இருக்காங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே அந்த பக்கம் தலை சுற்றி போய் வந்தாங்க திவ்யா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பிக் பாஸ் சொல்கிறதுக்கப்புறம் அஜிஷோ சொல்லிட்டு திரும்ப வந்து கரெக்டான டைரக்ஷனை சுற்றி அதை டைட் பண்ணதுக்கப்புறமா பசல ஆரம்பித்தாங்க. அதுங்களை நம்ம சபரி முடிச்சே விட்டேன், சூப்பராக முடிச்சப்பில். பட் இந்த சபரி பண்ண விஷயத்தை ஏன் கேட்கல பிக் பாஸ்? ஒருவேளை சபரியோட பாயிண்ட்ஸ் அதிகப்படியாக வரணுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ வந்து சபரிக்காக வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினால வந்து வரணும்னு நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும். பக்கத்தில் இருக்கிற அரோராவை சொல்கிறாரு, அதே விஷயங்களை சபரி பண்ணார். அரோராவை சொல்லும்போதே சபரி முடிச்சுட்டு எடுத்து வந்துட்டார். அப்போ சொல்லியிருக்கணும்ல முன்னாடியே. ஏன்னா அவர் வந்துட்டு சுற்றும் போது தெரியுது. அதே மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் சுற்றிட்டார். அது தப்பு இல்லை. ஏன்னா கூடவே அந்த பேஸ் கூட சுற்றுறதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு நம்ம ஆள் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்கார் போல இருக்குது. பட் இருந்தாலும் ஆப்போசிட்டை கரெக்டாக தான் பண்ணார். இது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது. நேற்று கமருதீனோட விஷயத்துலையும் ஒரு வாட்டி வந்துட்டு திவ்யாவுக்கு முன்னாடியே வந்து கால் எடுத்து தான் வந்து ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. நான் பார்க்கல, அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒன்று போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் வந்து கொஞ்சம் விட்டார் அப்படி மரம் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா கமருதீன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பஸர் அடித்ததுக்கப்புறமா 2 பால் எடுத்து போட்டுருப்பார். அதை பரவாயில்ல விட்டுருங்க, இனிமேல் அதை எடுக்காதீங்க சொல்லியிருப்பாங்க. அதே இது வந்துட்டு விஜய் பர்வத் பண்ணும்போது யூஆர் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ நம்ம சபரி வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த பசல்லாம் டக்குன்னு முடிச்சாப்புல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.